சார், இந்த சிடெட் எக்ஸாம்ல சிட்டி செலக்ட் பண்றதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நிறைய பசங்க சொல்றாங்க. அது என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? ஆமா, எனக்குமே நிறைய மெயில் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி சிட்டி செலக்ட் பண்றதுல ஒரு 4 சிட்டி குடுப்பாங்க. நம்ம வந்து பிரிஃபரன்ஸ் குடுக்குற மாரி இருக்கும். அந்த 4 பிரிஃபரன்ஸ்ல எது அவைலபிலிட்டியா இருக்கோ அத பேஸ் பண்ணி குடுப்பாங்க. பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த 4 சிட்டி பிரிஃபரன்ஸ் குடுக்குறத தூக்கிட்டாங்க. அப்போ எப்படி வந்து சிட்டி உங்களுக்கு இது பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க அட்ரஸ் குடுத்துருப்பீங்க இல்லையா? உங்க பெர்மனன்ட் அட்ரஸ் எந்த சிட்டில இருக்கோ அத பேஸ் பண்ணி அதுக்கு பக்கத்துல என்னென்ன சிட்டிஸ்லாம் வந்து எக்ஸாம் சென்டர் இருக்கோ அத பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சிபிஎஸ்இ சைடுல இருந்து இது பண்ணிடுவாங்க. ஸோ இந்த தடவை யாருக்குமே சிட்டிக்கான செலக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் கேட்கல. என்னென்ன சிட்டி சார் இருக்கு அப்போ பக்கத்துலனா? நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இருக்கு. சென்னை இருக்கு, கோயம்புத்தூர் இருக்கு, மதுரை. இந்த 3 சிட்டியும் தமிழ்நாட்டில் இருக்கு. பரவாயில்ல. நம்ம பேட்ச் என்ன நிலைமையில சார் இருக்கு? எஸ், நம்ம பேட்ச் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. நம்ம பேட்ச் வந்து 17ஆம் தேதி டிசம்பர் 17ஆம் தேதி அறிவொளி அப்படிங்கிற இந்த ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். இதுக்கு இப்போ ஆஃபர்லயும் போயிட்டு இருக்கு. வெறும் 2436 ரூபா. பட் அதுக்கு இவங்க Y913 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணாங்கன்னா ஆஃபர்ல பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம்.